वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रीमते श्री लक्ष्मीन्द्रसिंह दिव्य पादुका सेवक श्रीमन चरगोप श्री श्रीरंग चरगोपीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवन चरगोप श्री वीरराघव चरगोपीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवन चरगोप श्री वेदांत देशीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्री लक्ष्मीन्द्रसिंह दिव्य पादुका सेवक श्रीवन चरगोप श्री नारायणेन्द्र महादेशिकाय नमः। அதாவது நம்முடைய உட்காரும் அரசராஜ் பட்டர் உட்காரும். நம்மளுடைய அதாவது பெருமாளுக்கு உகந்ததாக எது முடியுமோ அதை பண்ணுறது தான் விசேஷம், அதுதான் சாஸ்திரம், அதுதான் ரொம்ப இதுவான காரியம். அந்த மாதிரியில் இந்த வருஷம் 70வது திருநட்சத்திரம் கொண்டாடணும்னு எல்லாருக்கும் அபிப்பிராயப்பட்டால் அதில் நாமும் முதலெல்லாம் யோஜனை பண்ணோம் வேணும் வேண்டான்னுட்டு. அப்புறம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரியில் ஆகமத்தில் பாஞ்சராத்திர ஆகமம், அது பகவத் சாஸ்திரம்னு பேர் இருக்குது. இது 108க்கு மேலே சம்மிதைகள்லாம் இருக்குது. அந்த சம்மிதைகள்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சம்மிதை திருவாராதனத்தில் இருந்துருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளுடைய சன்னதிகள் எல்லாம் பாத்ம சம்ஹிதையும் கபிஞ்சல சம்ஹிதையும் எடுத்துன்னு நாம் திருவாராதனம் பண்ணுறோம். அகோவிலமெல்லாம் கபிஞ்சல சம்ஹிதை பெருமாளுடைய திருவாராதனத்துக்கு. அதுபோல் இப்போ இதில் மேல்கோட்டையில் ஈஸ்வர சம்ஹிதை, பாத்ம சம்ஹிதை, இப்படி ஒன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷம் சொல்லியிருக்கார். அதில் இந்த ஆகவமானது 2 ஆகவமே வசந்தது தான். இதில் அது வசதி, இது மட்டம், இது குறவு, அது தேவைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டுமே ஒன்று. இது பகவத் சாஸ்திரம், அது வைகானச சூத்திரம். ரெண்டுக்கும் வித்தியாசம் அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதில் நமக்கு இந்த சதஸை நடத்தி வித்வான்கள் எல்லாரையும் கூப்பிடணுங்கிறது. இப்போவும் கூப்பிடல, எல்லாரையும் 10 பேர் தான் கூப்பிட்ருக்கோம். அதுக்கு மேலே கூப்பிடல. எல்லாரையும் வர சொல்லணும், பெருசாக ஒரு சதஸு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் அபிலாஷை ரொம்ப இருக்குது, மனசு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு காரியத்தில் நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஆனாலும் பண்ணலாம்ங்கிறதுக்கோசரம் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்ம அழிசூர் சீனிவாசாச்சார சுவாமி இஞ்சி மூட்டை அழிங்கட்டேருந்து அந்த அழிங்கட்டேருந்தே காலட்சேபம் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சுண்டு அந்த மாதிரி பண்ணினவர். அதோடு இல்லாத சாமானிய சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், அது எல்லாத்தையும் நல்லா அபியசித்து நிறையா பேருக்கு பாடமும் சொல்லிட்டுருக்கார். அதே மாதிரி நமக்கு ரொம்ப எல்லாருமே ஆப்தாள் தான். உத்தராப்தர் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, எல்லாருமே ஆப்தாள் தான். அதுவும் நமக்கு மேல்கோட்டை சம்பத்குமார பட்டர் நமக்கு ரொம்ப 50 வருஷமாக நமக்கு ரொம்ப ஆப்தர். என்னவா இருந்தாலும் சாஸ்திரம் வாசித்தா தான் அதனுடைய தர்மத்தினுடைய இதுவானது சூட்சமங்கள் நன்னா தெரியும். அது மாதிரி அவருடைய குமாரர் நரசராஜ பட்டர், இவர் நன்னா இந்த ஆகமங்கள்லாம் தெரிஞ்சுட்டுருக்கார். அதுக்குள்ளாத நம்ம பையன்னு சொல்லலாம் ராமன் நம்ம பையன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு நம்ம இடத்துல ஒரு சிறுத்தம். அவள் அப்பாவுக்கு எதை சொன்னாலும் இங்கே சொன்னால் போகிறோம் அப்படின்னு அப்படி ஒரு நம்ம இடத்துல ஒரு அபிமானம் இருக்குது. அது மாதிரி ராமன் அது மாதிரி நம்ம இடத்துல அத்தியனம் பண்ணு அவங்கள கதெல்லாம் வாசிவன் பிரசன்னா பட்டர், இப்படி எல்லாருமே நமக்கு சித்தாளாக தான், ரொம்ப ஆப்தாளாக தான் இருக்கா. எல்லாருக்கும் விஷயம் சொல்கிறதுக்கு நிறையா அவகாசம் வேணும்.
எத்தனை அவகாசம் இருந்தாலும் போகாது. ஆனால் ஒரு அரை மணின்னு அவகாசத்தை வச்சுருக்கோம். அதுக்குள்ளே 20 நிமிஷமாக அதனால் வச்சுருக்கோம். அதுக்குள்ளே என்ன சொல்கிறாளோ அவள் சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதில் என்ன சம்சயமோ அதை நான் ரசராஜபட்டோ ராமனோ இல்லாடி சூரசுவாமியோ யார் வேணால் அதில் கேள்வி கேட்கலாம். கேட்டால் அதுக்கு அவள் சமாதானம் சொல்லுவேன். சொல்லி இன்றைக்கி நாளைக்குமா இந்த சதசு பண்ணணுங்கிற எண்ணத்தில் பெருமாள் தலை கட்டி வைக்கிறான். நாம் ஒன்றும் பண்ணலை. அவனுடைய திருவுள்ளம் எது இருக்கோ அதுதான் பண்ணுவோம். அந்த மாதிரியில் இன்றைக்கி இந்த சதசு இப்போ ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்துக்கு உபோத்காதமாக ஸ்ரீகாரியன் சுவாமி 2 நிமிஷம் வார்த்தை சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் அடிசூர் சுவாமி, நரசராஜ பட்டர், ராமன் தான் சொல்ல வருது. ராமபட்டர்னு சொல்லவில்லை, ராமன் தான் சொல்ல வருது. அது தூரமாக இருக்கும். இது ராமன்னா தான் பக்கத்தில் இருக்கு. அந்த மாதிரி அவள்லாம் சொல்லிவிட்டு மேலே யார் என்ன சொல்ல போகிறாங்கிற விஷயத்த முன்னையே கொடுத்துருக்கு. அவளுக்கு என்னென்ன விஷயம் சொல்லுங்கன்னு கொடுத்துருக்கு. அதை நன்னா பார்த்துண்டு சிரமம் இல்லாத சொல்லி பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரராக முடியுமாக அவனை பிரார்த்திக்கிறோம். வேதாந்ததேசிகேதீந்திரகட்டாட்சலப்தத்ரயந்தசாரமனவத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்வேதுர்யகிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத இதி சேகரமாஸ்ரயாமः. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீரங்கநாத இதீந்திரமகாதேசிகாய நமः. நமஸ்ததசே. ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய சப்ததி திருநக்ஷத்திர மகோத்சவ அங்கமாக இல்லை எல்லா சாஸ்திரங்கள்லேயும் பிரதி மாதம் மக நட்சத்திரத்தை ஒட்டி வரக்கூடிய சனி ஞாயிறு இதில் சதஸ்ஸு நடத்தணும்னு ஐஷிங்கர் திருவள்ளம் பற்றியாச்சு. இதில் பாஞ்சராத்திரத்தை பற்றி ஒரு விசேஷமான சதஸ் அடியனுக்கு தெரிஞ்சு இந்த ஆகம சதஸ்ஸுங்கிறது இப்போது ரொம்ப அபூர்வமாக இப்போது பண்ணுறார், ஐஷிங்கர் பண்ணுறார். இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரங்கிறது கிருஷ்ணம் பாஞ்சோக்தம் பயம் பெருமாளே சாட்சாத்தாக இந்த சாஸ்திரத்தை பெருமாளே சாஸ்திரத்தை சாட்சாத்தாக இதை பிரகாசப்படுத்தினார்ன்றதுக்காக இந்த சாஸ்திரத்துக்கு வைசிஷ்டியம் ஜாஸ்தி. சுவாமி தேசிகன் கூட சொல்கிற போது துவாம் பாஞ்சராத்திரணயேன பைகானசேன அப்படின்னா 2 விதமாகவும் பெருமாளை இந்த மாதிரி அர்ச்சிக்கலாம்ன்றதையெல்லாம் காட்டியிருக்கார். இது ரொம்ப பிராச்சீனமாக இருக்கும். ஏன்னா பாஞ்சராத்திரம் நமக்கு தெரியும், ரத்னத்திரயம் அது தெரியும், அது சாத்வதம், ஈஸ்வரம், பௌஷ்கரம், இது எல்லாமே நமக்கு இருக்குது. அதனுடைய அனுஷ்டானங்களும் இப்போது திருவரங்கத்திலையும் சரி, காஞ்சியிலையும் சரி, திருநாராயணபுரத்துலேயும் இது அனுஷ்டானத்தை பார்த்துன்னு இருக்கோம். அதை தவிர பாஞ்சராத்திரத்தில் எத்தனையோ சம்ஹிதைகள் ஒரு க்ஷேத்திரத்தில் விசேஷமாக திருக்குடந்தையிலே இப்போ ஸ்ரீ பிரஷ்னம் வச்சுன்னு இருக்கோம், கபிஞ்சல சம்ஹிதை, இது மாதிரி ஒரு இடத்துலேயும் விசேஷமான சம்ஹிதைகள் அனுஷ்டானத்தில் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த வித்வான்கள் எல்லாம் இதை இங்கே சேர்ந்து இது எப்படி என்னென்ன பிரக்கிரியைகள்ங்கிறத இந்த சதஸில் விஜாபனம் பண்ண போகிறா. இதில் ஒரே ஒரு விஜாபனம், இந்த சாஸ்திரங்கிறது மேலே அபிவிருத்தமாகணும். இப்போ மகான்களாக இருக்கக்கூடிய சம்பத் பட்டரோ, அவர் ரமன் பட்டாச்சார், அவர் பிரசன்னா, அப்புறம் இன்னும் எல்லாருமே இன்னும் நிறையா பேர் சின்ன வயசில் இருக்கக்கூடிய வாழையெல்லாம் நிறையா தயார் பண்ணி இந்த சாஸ்திரம் மேலே மேலே வர்த்ததாம் அபிவர்த்ததாம்னு இருக்கிற ரீதியில் வளரணும். அதுக்காகவும் ஐஷிங்கர் உத்தேசம் பண்ணி இந்த சதஸை ஆரம்பித்தாயிடுத்து. அதனால் எல்லா வித்வான்களும் இதில் அன்வயிச்சுண்டு ஐஷிங்கர் அனுகிரகத்துக்கும் மாலோலன் அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகன்றதாக பிரார்த்திச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த சதஸில் அழுஷூர் சீனிவாசாச்சார சுவாமி ஆஸ்தான வித்வான், அவர் இந்த 100 திருநக்ஷத்திரம் பூர்த்தியாகிறது இந்த மாதம் அந்த சுவாமிக்கு. அது மாசி மிருகசீர்ஷம் அன்றைக்கி இங்கே இந்த வைபவம் இங்கே தான் நடக்க போகிறது. அதுக்கும் சுவாமிகள்லாம் இருந்து அனுகிரகிக்கணும். ஏன்னா இது பெரிய விஷயம். தம்பதிகளாக இந்த 100 வயசு இருந்து இன்றைக்கி பண்ணுறா. இன்றைக்கி பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் ரொம்ப பல கிரந்தங்களையெல்லாம் பிரகாசப்படுத்தி இருக்கார் இந்த சுவாமி. அவரும் இந்த சதஸ்க்கு அத்தியக்ஷராக இருந்து பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்ப பாக்கியம். எல்லாரும் அனுகிரகிக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம சகல கல்யாணதாயினே சக்கரபாணியே விஷயார்ணவமக்னானாம் சமுத்தரணசேதவே ஸ்ரீயः பதிமஹம் வந்தே ஸ்ரீவைகுண்டநிகேதனம் பஞ்சராத்திர பிரவக்தாரம் ஆத்யம் நாராயணம் குரும். ஸ்ரீ 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 பரமஹம்ச பரிவராஜகாஜ பரிவராஜகோப யதீந்திர
ஸ்ரீ அகர்த்த மகாதேசனுடைய திருவடி தாமரைகளில் அடிய வேண்டிய ஒரு சாஷ்டாங்கமான ஒரு தண்டத்தை சமர்ப்பித்து கொண்டு ஓர் 2 வார்த்தை இந்த சதஸை பற்றி அடியன் இப்பொழுது விஞ்ஞாபனம் பண்ண போகிறேன். அதாவது இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரம் பகவத் சாஸ்திரம்னு பெயர்த்துக்கு சாக்ஷாத் எம்பெருமான் தன் திருவாயால திருமலர்ந்த சாஸ்திரம். அதுலேயும் பிரதானமான 3 ஸ்வயமக்த க்ஷேத்திரங்கள் ஸ்ரீரங்கம், ஹஸ்திசைலேச்சா, யாதவாத்ருன்னு சொல்கிற மாதிரி 3 திவ்ய தேசங்கள், சாத்வதம், பௌஷ்கரம், ஜெய ஜயாக்கியம், தந்திரமுக்தமம், ரத்னத்ரயம் மிதிக்யாத்தம்னு சொல்லக்கூடிய 3 சாக்ஷாத் பகவன் முதோகமான சம்மிதங்கள். அதற்கு விவரண ரூபமாக இருக்கக்கூடிய ஈஸ்வர பாரமேஸ்வர பாத்மாதி தந்திரங்கள். இதுதான் பிரதானமான 3 சம்மிதகள். அதுக்கு விவரணமாக இருக்கக்கூடிய சம்மிதகள். இப்போ இங்கே எழுந்திருக்கக்கூடிய அர்ச்சக மகாசுவாமிகள் மற்றும் அநேக வித்வான் சுவாமிகள் சாதாரணமாக ஏற்கனவே அதில் அந்த விஷய சூச்சிகையில் எந்தெந்த விஷயத்தை பற்றி அவர்கள் உபன்யாசம் பண்ண போகிறார் என்ற விஷயத்தை பார்த்தால் சாதாரணமாக சம்பூர்ணமாக ஒரு பாஞ்சராத்திர சாஸ்திரம் அதில் அடங்கியிருக்கு. அதாவது பகவானுடைய திருவாராதனம் ஆரம்பித்து மகோத்சவம், பவித்ரோத்சவம், பிரதிஷ்டா விதி, அதுக்கு சேர்ந்த பிராயச்சித்தங்கள், போக்குவரத்து, சாஸ்திர விஷயமாக இருக்கக்கூடிய ஆகம பிராமாண்யம், பாஞ்சராத்திர ரட்சா, இந்த விஷயங்கள் எல்லாம் பிரௌடமான விஷயங்கள். இதெல்லாம் சம்மிதையில் வரக்கூடிய சாஸ்திர விஷயங்கள், எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கக்கூடியது. இந்த சம்பூர்ணமாக அந்த உபன்யாசத்தை கேட்டு ஒரு புஸ்தகமாக வெளியிட்டால் ஒரு பாஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு ஒரு தீபிகா மாதிரி இருக்கும் அது. ஆகையால் எல்லோரும் கூட அதை அவருடைய உபன்யாசங்களை வியாசமாக எழுதி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை இப்பொழுது படித்தால் அதுக்கு மேலே, அந்த விஷயத்துக்கு மேலே ஏதாவது கேள்விகள் இருந்தால் எல்லோரும் கேட்கலாம். அதுக்கு சமாதானங்கள் அவரால் கூறப்படும். அப்படி அவர்கள் கூறவில்லை ஆகில் இங்கே இருக்கக்கூடிய பெரிய வித்வான்கள் அதுக்கு ஒரு சமாதானத்தை சொல்லுகிறார்கள். இப்படி இந்த சபையானது உபக்கிரமிக்கப் போகிறது. எல்லோரும் இதை நிம்மதியாக அடைந்திருந்து அவரெல்லாம் அந்த உபன்யாசங்களை திருச்செவி சாத்த வேண்டும் என்று அடியன் பிரார்த்திக்கிறேன். இன்றைய தினம் ஒரு விஷயத்தால் பாஞ்சராத்திர சதஸ் என்றதாகத்தானே வச்சு பாஞ்சராத்திரத்தை பற்றி எப்படி இருக்கணும், எந்த மாதிரி சொல்லணுன்றதுக்காகத்தானே ஆரம்பிக்கிறேன். இந்த பாஞ்சராத்திரன்றது ஒரு சமயத்துக்கு வரணுமா அப்படின்னு கேட்டோம்னா யுகபேசத்தாலே சொல்லிட்டே வர கதவு தேவராசாதி சொல்லி கலியுகத்தில் எம்பெருமான் சீனிவாசனை ஆராதிக்கணும்னு ரீதியில் சொல்லிட்டு போகிறான். அப்படி ஆராதனை விபவ அவதாரங்கள்லாம் இருந்தால் ஒரு ஆராதிச்சிடுவான். கலியுகத்தில் சீனிவாசனை ஆராதிக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா அர்ச்சாவதாரத்தை ஆராதிக்கணும்னு வருது. அங்கே முதல்ல சொல்கிற இத்ததான் பற்றி சொல்லிச்ச அர்ச்சாவதாரம் எல்லா கலியுகத்திலும் ரொம்ப முக்கியமானது. அப்படி தான் ஆராதிக்கணுன்றதுக்காக சொல்கிறார். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக ஆஸ்தாந்தே குணராஜிவர் குணபரி ஆத்மனாம் ஜென்மனாம் சங்கியாபூமன் ஏதனகுடி ரங்கேஸ்வரா அர்ச்சா சர்வசகிஷ்ணு அர்ச்சகபராதீனா ஆத்மஸ்திதின்னு சொல்லச்ச அர்ச்சாவதாரம் ஏன் எடுத்துக்கணும், அது என்னத்துக்காக காரணம்னு சொல்லணும்னா நாமெல்லாம் இந்த கலியுகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஞானாதிகாரம் சொல்லிட்டு இருப்பா. ஞான பூர்ணமான ஞானம் மிகுந்த இந்த மாதிரி வராது. விபவதாரங்கள் அவளை அனுபவித்த மாதிரி அனுபவிக்கவும் முடியல. அதனால் நம்ம இப்போ எப்படி பெருமாளை அனுபவிக்கிறது, பகவத் சம்பந்தம் நமக்கு எப்படி கிடைக்கும், நாம் என்ன பண்ணுறது, எந்த மாதிரி என்ன பண்ணணுன்றது தெரிஞ்சு தானே பெருமாள் அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டு இழந்தார். அந்த அர்ச்சாவதாரத்தில் ஈடுபட்டோம்னா நாம் எப்படி ஆராதிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி முடியும். ஆனால் அர்ச்சாவதாரத்தில் பெருமாள் ஈடுபட்டார். அவரை எப்படி ஆராதிக்கிறது, எந்தெந்த மாதிரி ஆராதிக்கிறது எப்படின்னு சொன்னால் அது யார் சொல்கிறது வேணால் தம்மாயால் தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு பெருமாள் அரசை சம்மிதான்றது அறுபது சொல்லி 3 விதம் சொல்கிறார். தானே அது எந்தெந்த விடத்தில் கரிஷனாதி பிரதிஷ்டாந்தம்னு சொல்லுவோம். அந்த ரீதியில் ஆரம்பித்து முதல்லேருந்து ஆரம்பித்து எந்தெந்த காரியங்கள் எப்படி செய்யணும், அதுக்கு பிரயோகங்கள் எப்படி, எந்த மாதிரி செய்தால் பூர்ணமோகம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லி
எல்லா உற்சவாதிகள் பிரம்மோத்சவம் பவித்ரோத்சவம் விசிஷ்டாபிஷிகள் சர்வமும் தானே சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியா இருந்து பெருமாள் வாயாலே இன்னொரு பிரம்மாவை சொல்லி ஆதரவை சொல்லி மகரிஷிகளுக்கு சொன்னார். அது மூலமாக வரதம் தானே சொல்கிறார் விசிஷ்டாபிஷிகள். ஆகையால் இல்லை இந்த கலியுகத்தில் அர்ச்சாவதாரத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆராதனாத பிறகு தெரியணும்னு சொல்லி சொன்னோம்னால் பாஞ்சராத்திரம் இல்லைன்னா முடியாதுன்னு. அப்படியானா வைகாரதம் தப்பான்னு கேட்டால் அதை தான் சுவாமி தேசிகம் சொல்லிச்சு. அது ஒரு வழி இது ஒரு வழின்னு சொல்லிட்டு அதனால் அது ஏத்தம் இல்லைன்னு நினைக்கிறதில்ல. பாஞ்சராத்திர ரட்சையில் சாதிக்கிறேன். ரெண்டையும் எடுத்துக்கணும். பாஞ்சராத்திரம் உண்டு கலியுகம் உண்டு. ஆனால் பாஞ்சராத்திரம் ரீதியாந்து பகவானாலேயே நிறைய சொல்லப்பட்டது. இது வைகார ரீதின்றாந்து அத்தை தொழுத்து விட்டு வைகாத மாதிரி சொல்கிறார். இதில் என்னடா விசேஷம்னு சொல்லி சொல்கிறமான முக்கியமாக பாஞ்சராத்திரத்தை சொல்கிறத வருது அநேகம் முக்கால்வாசி மந்திரங்களை கொண்டு நடக்கிற மாதிரி காரியங்கள் வரும். ஆனால் வைகாரத்தில் வருது சில வேத இயற்கைகளை சொல்லி கொண்டு தான் வரும். எவ்வளோதான் வித்தியாசம் வரும். பகவத் பூஜையில் 2 பேருக்கும் பூர்ணமான அதிகாரம் உண்டு. இப்படியும் பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதில் பாஞ்சராத்திரத்தில் என்னென்ன விசேஷம் அது எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை முதல்ல பாஞ்சராத்திர ரட்சையில் இருக்கிற விஷயங்களை சொல்கிறதாகத்தானே சகோதரர் முதல்ல அதை ஆரம்பித்த அந்த சுவாமி இதை பற்றி சில விஷயங்கள் சாதிப்பார். அதிலிருந்து எல்லாம் செவி சாத்தி எல்லாரும் அனுகிரகிக்கணுங்கிறதுக்காகத்தானே பிரார்த்திக்கிறேன். கமப்பியாத்யம் குரும் வந்தே கமலாகிரகமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்திரஸ்ய ஸ்வயம். நமசரசே. ஸ்ரீமன் அழகேசங்கருடைய சப்ததி மகோத்சவத்திற்கு அங்கமாக மாதந்தோறும் மகம் என்பதாக இது நடக்கிறது. கிரந்த சதுஷ்டயம் மட்டும் இல்லாமல் ஸ்ரீமன் அழகேசங்கருடைய திருவுள்ள பிரகாரம் ஆகமங்கள், உபனிஷத் பாஷ்யங்கள், வேதபாஷ்ய சரஸ் இப்படி வரிசையாக நடந்துருக்கு. போன சரஸ் வேதபாஷ்ய சரஸ். இப்போ வரக்கூடிய அடுத்த சரஸ் உபனிஷத் பாஷ்யம், வைகானச ஆகமம். இப்படி எப்போ நம்ம பாஞ்சராத்திரை இப்போ வச்சுருக்கோமோ அந்த மாதிரி வைகானசம், இந்த மாதிரி அடுத்தது ரகசிய திரைசாரம், இந்த மாதிரி எல்லா சாமானிய சாஸ்திரங்கள்லையும் நியாய மீமாம்சா சாஸ்திரங்கள்லையும் இந்த சரஸ் நடத்தணும் அப்படின்னு ஸ்ரீமன் ரவிசங்கருக்கு திருவுள்ளம். திருமேனி பாங்கு இல்லைனா கூட சரஸ் நடக்கணும், அது நடக்கணும் அப்படின்றதாக ஐஷங்கர் ரொம்ப ஒரு ஆதரத்தோடு இதை ஏற்பாடு பண்ணியாயிருக்கு. இந்த சரஸில் ஒரு சில வியவஸ்தைகள் மகான்கள் திருவுள்ளப்படுத்தணும். அது முக்கியம். அதை எல்லாரும் அங்கீகரிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். இங்கே காலம் ஹி பச்சத்தே அத்த காலோஹி அத்ரவை பிரபு. ஸ்ரீவைகுண்டம் மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்ரீவைகுண்டம் இல்லை. அதனால் இந்த கால நியத்தின்றது நமக்கு நிச்சயம் உண்டு. அந்த காலத்துக்குள்ள அதிக்கிராந்தம் இல்லாமல் எல்லாரும் விஷயங்களை விண்ணப்பிக்கணும் என்பதாக ஒரு பிரார்த்தனை இருக்குது. அது பிபிடி ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, டைரக்ட் ப்ரெசன்டேஷனாக இருந்தாலும் சரி, அந்த காலத்துக்கு உட்பட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் வச்சுக்கணும். திருநாமங்கள் அதாவது சொல்லக்கூடியவா நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறதுனாலையும் காலம் நமக்கு ரொம்ப குறுகி விட்டது. அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஆகையினால 20 நிமிஷம் என்பது ஒரு வக்தாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவகாசம். அதுக்கு பிறகு அத்தியக்ஷகர்கள் அதில் ஏதாவது, அதுக்காக தான் எல்லாருக்கும் நோட்டு பேனா பென்சில் எல்லாம் கொடுத்துருக்கு. அதில் ஏதாவது கேள்விகள் வரும்பொழுது அதை முதலையே பார்த்து வச்சுட்டு அவன் முடித்த உடனே அதுக்கு உண்டான கேள்வி பதில் இல்லை மறுபடியும் ரீப்ரசன்டேஷன் ஆஃப் த பிபிடி அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை ப்ரெசென்ட் பண்ணி காண்பிக்கணும். அப்படின்னா அதையும் எல்லாரும் ஏற்று அங்கீகரிக்கணுன்றதாக சொல்லி பிரார்த்திக்கிறோம். ஸோ ரவிசங்கர் சாதித்த மாதிரி மகான்கள் எழுந்தருளி இருந்து இது ரொம்ப விசேஷமாக நடந்துட்டுருக்கு. ஏன்னா இது மேற்கொண்டு ஸ்ரீ நிருசிம்மப்பிரியா யூடியூப் சேனல் இன்னும் அஃபிஷியலாக ஆரம்பிக்கப்படலை, இன்னும் அஃபிஷியலாக வரல. அதில் இந்த சரஸ் இப்போ மட்டும் இல்லை, இனி நடக்கக்கூடிய காரியக்கிரமங்கள் எல்லாமே அதில் வரிசையாக ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி, ஸ்ரீபாஷ்யம்னா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு, வேதாந்தம்னா அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு, வேறு பாஷ்யம்னா அந்த மாதிரி அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு உண்டான பிரயத்தனங்கள் நடந்துகிட்ருக்கு. அதனால் அதுக்கு அனுகூலமாக எல்லாரும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்றதாக சொல்லி பிரார்த்திக்கிறோம்.